ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் கடையில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வாழை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருமா. வாழை மீனை எடுத்துட்டால இனி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கழுவ போகிறாங்க. கழுவும் போது என்ன பண்ணணும் தெரியுமா, சவுரி வச்சு நல்லா அதை தேய்க்கணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு மேலே அந்த வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்கும் இந்த மீனில் மட்டும், வாழை மீனில் அப்படி இருக்கும். அதனால பார்த்தீங்களா சவுரி வச்சு எப்படி சுரண்டாவ பாருங்க, சர்க்கு 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 சர்க்குன்னு எல்லாம் பிளவு உண்டான பார்த்துடுங்க. அவங்களுக்கு பார்த்தில்ல, சிறுக்கு 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 சிறுக்குன்னு பாருங்க. அப்படியே அதில் இருக்கக்கூடிய வெள்ளை எல்லாம் சுரண்டி எடுக்கணும். மேலே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சுரண்டை சுரண்டை அங்கே பார்த்துடுங்க. நான் கிட்ட காமிக்கிறேன். அந்த கலரை பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர்லாம் போகுது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சுரண்டிகிட்டே இருக்கணும். சுரண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் பார்த்துடுங்க. அப்படி க்ளீன் பண்ண பிறகு தான் கட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கட் பண்ணும்போது காட்டி தரேன். ஓகே மக்களே, பார்த்தீங்களா நல்லா சூப்பராக கழுவி அழகாக அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதை உரிமை பார்த்தீங்களா, அந்த முள்ளை வந்து உரிக்க போகிறா பாருங்க. பார்த்தீங்களா, சும்மா அப்படி இழுத்தாலே வந்துடும் பார்த்துடுங்க. அந்த சுண்ணாம்பெல்லாம் போயிட்டு பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு தெரியுதா கலர் டிஃப்ரெண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா. அதெல்லாம் அழகாக கையை வச்சு இப்படி இழுத்தாலே வந்துடும். இனி கட் பண்ணணும். இனி அவங்க வந்து கட் பண்ணிட மாட்டாங்க, நான் தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கட் பண்ண போகிறேன் பாருங்கள். அவங்க கட் பண்ணிட மாட்டாங்க, அதனால தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். சின்ன சின்னதாக அங்கே வருங்க, இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு பார்த்துருங்க. சரியா, கட் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேன். பாய். பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் வெட்டிட்டேன். பார்த்தீங்களா, எல்லாம் வெட்ட தெரியாது, அதனால் நான் சூப்பரான பாருங்க எல்லாம் வெட்டி அழகாக பழன்னு இருக்குது. ப்ரெஸ்ஸு பீஸு எப்படி இருக்குது பாருங்கள். மீனை பாருங்கள், மீனை பார்த்தா அல்வா துண்டு போல் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இனி என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இது வந்து தேங்காய் அரைச்சி கறி வைக்க போகிறேன், காட்டுறேன்னா. பார்த்தீங்களா மக்களே, மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள். தேங்காய், அரைமுறி தேங்காய், அப்புறமா 1 ஸ்பூனு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அப்புறமா நல்ல மிளகு, அப்புறம் பாருங்கள் பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, புளி வந்து தண்ணியில் கூரை போட்டு அப்புறமா தான் கரைச்சி ஊற்றணும். இனி இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு, மிக்சி ஜாரில் போட்டு ஒற்ற அடி சரண்டு அடித்து முடிச்சுட்டு காட்டுறேன்னா. பார்த்துக்கலாம் மக்களை, தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. இந்த மசாலா எல்லாம் காட்டணும்ல, மிக்சிங் பண்ணிடலாம், அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காவ. அப்புறம் அங்கே பாருங்கள் புளி தண்ணி கூரை போட்டு வச்சுருக்காவ. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காவ, தக்காளி எடுத்து வச்சுருக்காவ. இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து வெளியில் விறவடுப்பில் சட்டியில் வைக்க போகிறோம், காட்டுறேன்னா. பார்த்தீங்களா மக்களை, இங்கே பாருங்கள் மீன் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வாழை மீன் சட்டியில் எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாட்டு. இது கூட என்ன போட போகிறா பாருங்கள், தக்காளி பழம் போட போகிறா. அங்கே பாருங்கள், போடுமா போடு, தக்காளி பழம் போட போகிறாங்களா. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா அவ்வளோ போட்டாச்சு. அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சட்டியில் போட்டாச்சா. போட்டுட்டு அடுத்து என்ன போடுவா தெரியுமா, தேவைக்கு தண்ணி ஊற்றுதுங்க. அந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்று. அடுத்து தேவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறோம் நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி. பார்த்திங்களா, நம்ம சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால முதல்ல எல்லாமே ஊற்றி வச்சுருவோம் பார்த்துருங்க. வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட வேண்டியது தான். பார்த்திங்களா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் போல கருவேப்பிலை போடுவாங்க. கருவேப்பிலையும் போட்டு கிண்டி அடுப்பில் வச்சுருவோம் பார்த்துருங்க. சரியா, நான் அடுப்பில் வச்சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா மக்களே, நான் அடுப்பில் எல்லாம் கறி கூட்டி வச்சாச்சு. இனி தீயை போட்டோன்னு கபான்னு ஒரு கொதி வரும். கொதி வந்து முடித்த உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும் பார்த்துருங்க. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் நாங்கள். இனி கொதித்து முடிஞ்ச பிறகு தேவையான அளவு உப்பும் பார்த்துக்கிட்டு அப்புறமா இறக்கிற வேண்டியதான், காட்டுறேன்னா. பார்த்தீங்களா மக்களே, மீன் குழம்பு எப்படி கொதிச்சுட்டு பாருங்கள், செமையாட்டுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்டத்தட்ட ரெடி ஆயிரம் பார்த்துட்டுங்கன்னா காட்டுறேன். பார்த்தீங்களா, மீன் குழம்பு ரெடி ஆகிட்டா. நம்ம இதில் உப்பு போட்டுறாவ பாருங்கள், தேவையான அளவுக்கு. முதல்ல போட்டிருந்தோம்ல, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுறாவ. இனி இப்போ கடைசி சேர்ந்துமா கருவேப்பிலை போட போகிறோம். போட்டுக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஆனோட்டோன்னா இறக்கிறோம். அப்புறமா சாப்பிடச்சும் காமிக்கிறோம். ஓகேவா, பாய். பாருங்கள் மக்களே, கடைசியாக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் திரிஞ்சு எப்படி இருக்குது, செம்மையாக சூப்பராக என்ன மனமாக இருக்குது. இந்த கருவேப்பிலை மனம் எல்லாம் சேர்ந்து பக்காவாக வந்துட்டு மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் சாப்பிட போகிறேன். பாய்.